வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது SNOR signature தான் பார்க்க போகிறோம். The SNOR signature scheme provide a way to prove that a user knows a secret without revealing it. ஸோ அவருக்கு அந்த சீக்ரெட் கீ தெரிஞ்சிருக்கும் யூசருக்கு, ஓகேங்களா. அதை ரிவீல் பண்ணாமல் அதில் ஒரு அல்காரிதம் நம்ம பயன்படுத்துவோம், ஓகேங்களா. ஸோ இந்த அல்காரிதம்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கீ. ஸோ சைனர் யாரோ அவங்களுடைய சீக்ரெட் கீயை தான் நம்ம ப்ரைவேட் கீன்னு சொல்லுவோம், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் கீ, அதை பின்னு வச்சுக்கலாம். இது எங்கேருந்து எடுப்போம்னா ப்ரைவேட் கீயிலேருந்து தான் நம்ம பப்ளிக் கீயை உருவாக்குவோம். அதுக்கு ஃபார்முலா P = G⁻X, ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெசேஜ். இந்த G இருக்குங்களே, இந்த G வந்து ஜென்ரேட்டர், இதுவும் நம்மளா ரெடி பண்ணுற வேல்யூ தான். ப்ரைவேட் கீயும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், பப்ளிக் கீயில் இருக்கிற ஜென்ரேட்டரும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணி பப்ளிக் கீயை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ த மெசேஜ் த யூசர் வாண்ட்ஸ் டு சைன். ஸோ எந்த மெசேஜுக்கு சைன் பண்ணணுமோ அந்த மெசேஜை எடுத்துக்கணும், அது M. நெக்ஸ்ட் ரேண்டம் நான்சென்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஆர் எ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டட் ஃபார் ஈச் சிக்னேச்சர். ஸோ ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர் ஜென்ரேட் ஆகும். அந்த சிக்னேச்சருக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட், அதாவது ரேண்டம் நான்சென்ஸ் சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே காம்போனன்ட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும், செட்டப் பண்ணணும் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரைம் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம், P = 23. நெக்ஸ்ட் ஜென்ரேட்டர், அதையும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், G = 5. இப்போ ப்ரைவேட் கீ வந்து செட் பண்ணிக்கலாம், X = 6. இது மூணுமே நம்மளா சூஸ் பண்ணுறது தான், ஓகேங்களா. திஸ் இஸ் த சீக்ரெட் நோன் ஒன்லி டு த சைனர். இந்த ப்ரைவேட் கீ யாருக்கு மட்டும் தெரியும், சைனருக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ பப்ளிக் கீ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். P = generator பவர் private key mod prime number. ஸோ G இருக்கீங்க 5, X வேல்யூ எடுத்துக்கிட்டோம் 6, mod P வேல்யூ 23. ஸோ 5⁻6 கால்குலேட்டரில் போட்டு mod 23. உங்களுக்கு எப்படி mod எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லாம். ஸோ இது mod எடுத்தோம்னா 18 வருது, ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய பப்ளிக் கீ. இப்போது நம்ம சைனிங் எ ப்ராசஸ். let's say the message to be signed helloன்னு ஒரு மெசேஜ். இந்த மெசேஜுக்கு நம்ம வந்து ஹேஷ் வேல்யூ ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு மெசேஜ் M என்னது, ஹலோ. ஸோ நம்மளோட சிம்பிளாக சம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஹேஷ் வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிறோம். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் ஹேஷ் வேல்யூ என்ன வேணால் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அது கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி அல்காரிதம் வந்து சூஸ் பண்ணிக்கும். நம்ம இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு 10ன்னு எடுத்துப்போம். ஸோ ஸ்டெப் 1 செலக்ட் எ ரேண்டம் நான்சென்ஸ். ரேண்டமாக நான் ஒரு 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அப்புறம் கம்ப்யூட் பண்ணுறேன். ஃபார்முலா R = G⁻R mod P. G என்ன ஜென்ரேட்டர் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் 5, R என்ன ரேண்டம் நம்பர் 3, mod ப்ரைம் நம்பர் என்ன சூஸ் பண்ணோம் 23. ஸோ இதுக்கு mod எடுத்தோம்னா 10, ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் கம்ப்யூட் பண்ணணும். E = hash of the message, R. இப்போது E = என்ன மெசேஜ் ஹலோ, இந்த R வேல்யூ 10. ஸோ இந்த ஹலோக்கும் 10க்கும் என்ன ஹேஷ் வேல்யூ, அது டேபிள், கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த டேபிள் இருக்கும், ஹேஷ் டேபிள். அதில் வந்து 12, இது நம்மளே எடுத்துக்கிறது தான் 12, ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி அல்காரிதமுக்கு ஏற்ற மாதிரி அது கண்டுபிடிச்சி எழுதிக்கும், நம்மளால் கண்டுபிடிச்சி எழுத முடியாது இது. ஸோ நம்மளாம் அங்கே 12ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஒன்றும் இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் புரிஞ்சுட்டு ஓனாக எழுதுனா கூட போதும். ஸோ சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா. S = R + E.X mod P. R வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம், ரேண்டம் நம்பர் 3 ப்ளஸ் E வேல்யூ கண்டுபிடிச்சது வந்து 12. ஸோ 12.x வேல்யூ 6, ஓகேங்களா. ஸோ mod ப்ரைம் நம்பர் 23. இந்த x வேல்யூ 6 எங்கேருந்து வந்து தெரியும் இல்லையா, x வேல்யூ 6 ப்ரைவேட் கீ வேல்யூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் உங்களுக்கு அல்காரிதம் புரியணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் S = 3 + 12.6 mod 23, ஓகேங்களா. 12 6 வரும் 72 mod 23. 72க்கும் 23க்கும் mod எடுத்தால் 3 + 3 6. ஸோ நம்மளுக்கு சிக்னேச்சர் பேர் கிடச்சிடும். எப்பவுமே ஒரு சிக்னேச்சரில் R வேல்யூ இருக்கும், S வேல்யூ இருக்கும். R வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 10, S வேல்யூ இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 6. இதை ஒரு பேராக போட்டு எழுதணும், 10,6. இதுதான் சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் தான் நம்ம செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ வெரிஃபிகேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஸ்டெப் 1 G⁻S mod P. G வேல்யூ ஜென்ரேட்டர் என்ன சூஸ் பண்ணோம் 5, S வேல்யூ என்ன இருக்குது 6. ஸோ 5⁻6 mod 23. ஸோ இதுக்கு mod எடுக்கும்போது 18 வருது, ஓகேங்களா. ஸ்டெப் 2 நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 R.P⁻E mod P கண்டுபிடிக்கும். R வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு, P வேல்யூ 8,
பப்ளிக் கீ வேல்யூ வேல்யூ 12 கண்டுபிடிச்சாச்சு. மாட் ப்ரைம் நம்பர் வந்து 23. நம்ம 23ன்னு சூஸ் பண்ணோம், ஆனால் கம்ப்யூட்டர் பெரிய நம்பர் சூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? சரி, 10 டாட் இந்த 8 பவர் 12 மாட் 23 இருக்கு இல்லையா, இதோடைய வேல்யூ வந்து 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாட் 23, அதாவது இது ஃபுல்லாக இந்த 8 பவர் 12 மாட் 23 கண்டுபிடிச்சோம்னா 18 வரும். ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க தேவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அல்காரிதம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதெல்லாம் கம்ப்யூட்டர் தான் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வேல்யூஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்க மாட்டாங்க, ஒன்லி அல்காரிதம் தான். அப்படி ப்ராப்ளமாக கேட்டாலும் சிம்பிள் நம்பர் தான். ஆனால் இந்த அல்காரிதம்க்குலாம் ப்ராப்ளம் கேட்டால் சால்வ் பண்ணவே முடியாது, ஏன்னா அங்கே வேல்யூலேயே நம்ம மாட்டிப்போம். ஏன்னா அது ஹேஷ் மெசேஜ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓகே, அது கம்ப்யூட்டரை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அல்காரிதம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 8 பவர் 12 மாட் 23. ஸோ இந்த 8 பவர் 12 மாட் 23 ஆன்சர் 8, வெறும் 8. திரும்ப என்ன பண்ணால் இந்த 10 கூட அந்த 8 மல்டிப்ளை பண்ணி திரும்ப இன்னொரு வாட்டி மாட் கண்டுபிடிக்கணும். 23 10 8s are 80 மாட் 23. 80க்கும் 23க்கும் மாட் நம்மளே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நான் ஒரு ரிமைண்டர் 8. ஸோ இதுக்கும் 8 ஆன்சர் வருது, இதுக்கும் 8 ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி 2 ஆன்சர் சேமாக இருந்துச்சுன்னா சிக்னேச்சர் வேலிட்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லி கொடுத்த அல்காரிதமை நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸில் சப்ஸ்டிட் பண்ணாமல் எக்ஸ்ப்ளனேஷனாக கூட எழுதலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம், அப்படியே சொல்கிறோம் கவர்ந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னார் சிக்னேச்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எழுதணும். அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ, மெசேஜ், ரேண்டம் நான்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் வந்து அல்காரிதமாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரைம் நம்பர், ஜென்ரேட்டர், ப்ரைவேட் கீ, இதெல்லாம் நம்மளவே சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் எ ப்ரைம் நம்பர், ஜென்ரேட்டர், ப்ரைவேட் கீ அண்ட் கம்ப்யூட் த பப்ளிக் கீ யூஸிங் த ஃபார்முலா p is equal to g power x mod p. இந்தமாதிரி நீங்களே ஒன்றா எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் டு சைனிங் எ ப்ராசஸ். ஸோ ஒரு மெசேஜ் எடுத்துக்கணும், அந்த மெசேஜுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ ரெடி பண்ணிக்கணும், நம்ம இஷ்டம்தான். ஸோ கிரியேட் த ஹேஷ் வேல்யூ ஃபார் த மெசேஜ் ஹெலோ. ஸ்டெப் 1 செலக்ட் த ரேண்டம் நான்ஸ், நம்மள ஒரு ரேண்டம் நம்பர் சூஸ் பண்ணோம். அப்புறம் கேபிட்டல் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறமா என்ன பண்ணோம், சேலஞ்சை கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம், ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சிக்னேச்சர் பேர் கிடைக்கும், RS. இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணோன்னா நம்மளுக்கு சேம் ஆன்சர் வரும், 8ன்னு வருது. அதை நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஸோ g power s mod p கண்டுபிடிக்கணும். அப்புறம் r into p power e mod p கண்டுபிடிச்சோம்னா அதோட 2 ஆன்சரும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஸோ வேலிட் சிக்னேச்சர் இன்னும் வந்துச்சுன்னு எழுதிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.